நான் இந்த கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இதை எச்சரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னோடு பயணித்த எந்த ஒரு தொண்டனுடைய தாயோ மனைவியோ தனிப்பட்ட முறையில் அவர்களை இழிவாக பேசுவது, பழிச்சொல்லுக்கு ஆளாக்குவது, அவருடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் குடும்பத்திற்கும் அவருடைய பிள்ளை செல்வங்களே அவர் அப்பாவை கேள்வி கேட்கக்கூடிய அவமானத்திற்கு கூணி குடியக்கூடிய நிலைமையில் உங்கள் விமர்சனங்களும் உங்கள் பேச்சுக்களும் உங்கள் மேடை பேச்சுக்களும் இருக்கும் என்று சொன்னால் வேல்முருகனுக்கு என்று ஒரு பாணி இருக்கிறது. எச்சரிக்கை செய்கிறேன். இந்த நிமிடத்தில் இருந்து அவர் என் கட்சியுடைய தொண்டர்கள், என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், இதுநாள் வரையில் உங்கள் விமர்சனம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இனி நான் ஆம்பளை, நீ ஆம்பளை, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், என்கிட்ட நீ கேளு. இல்லை நான் அடிச்சேன்னா நீ என்ன திருப்பி அடி. இது ஒரு ஆண்மகனுக்கு தமிழனுடைய வீரத்திற்கு அழகு. என்னுடைய தாய் எங்கேயோ உட்காந்துருக்காங்க, என் பாட்டி, என் அம்மா, என் கட்சி நிர்வாகிகள், மனைவி, குழந்தை, பெண் பிள்ளைகள், இதை பற்றி பேசுறது, பெண் பிள்ளைகளுக்கு போன போட்டு மிரட்டுறது, பிரபாகர் இருக்காருன்னா பிரபாகர் மனைவிக்கு போன போட்டு மிரட்டுறது, இதெல்லாம் வேண்டாம். நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் இதையெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த 1.5 லட்சம் காவல்துறையை எதிர்த்து, ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய இராணுவத்தை எதிர்த்து, சிங்கள இராணுவ சிங்கள புலனாய்வை எதிர்த்து, முந்திரி காட்டில் எனக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருப்போம் தான் வேல்முருகன். ஆதலால் எதுவுமே ஒரு அளவுக்கு தான். நீங்க அரசியல் லாபத்திற்காக, பதவி வெறிக்காக, பண வெறிக்காக, யூடியூப்ல உலகம் பூரா இருக்கிற வியூவர்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா நாங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுவோம். சொல்றேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுவோம். ஓடி ஒளிய மாட்டோம், பதுங்க மாட்டோம், எங்கேயும் போக மாட்டோம். இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர், அவர் பேர் ரஜினிகாந்த். அவரு இந்த மாவட்டத்தை சேர்ந்த, இந்த தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த வீரப்பனார் அவர்களை குறித்து அவர் சில வார்த்தைகளை பேசினார். யூடியூப் இருக்கு, கையில முகநூல் பக்கம் இருக்கு என்பதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினால் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல. என் தமிழீழ தேசிய தலைவன் பாணியில் உங்களை பொறுப்பாக்கி அதற்குரிய தண்டனையும் தருவதற்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர் படை என்கிற ஒரு அமைப்பையும் வைத்திருக்கிறது. ஆனானப்பட்ட எங்க ஐயாவியே எதிர்த்து 15 ஆண்டு காலம் வெற்றிகரமாக அரசியல் செய்கிற வேல்முருகனுக்கு உங்கள் சேட்டையெல்லாம் எம்மாத்திரண்டா தம்பிகளா, கொஞ்சம் அளவோடு பேசுங்க. நாளைக்கு பேசுவதற்கு நாக்கு இல்லாமல் பேசுவதற்கு 2 உதடும் சேர்ந்தாதான் பேச்சு வரும். பார்த்துங்க, ஒரு சகோதர யுத்தம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக என் தலைமையை ஏற்றுக்கொண்ட அத்தனை தொண்டர்களும், ஏற்கனவே பயணித்த என் கட்சியினுடைய நிர்வாகிகளும் மிக 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 பொறுமையாக நிதானமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனானப்பட்ட எஸ்பிக்கே இந்த நிலைமை, ஒருத்தவனுக்கு ஆயுள் தண்டனை, ஒருத்தவன் டிஸ்மிஸ். நீங்களாம் எம்மாத்திரம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்க. கட்சிக்கு நிறுவனராக இருக்கிற நானில் இருந்து இந்த அரசியல் நாங்கள் நிலை பெறுவதற்குள் சொந்த மனைவியே கூட பிரிந்திருக்கிறோம். இன்றைக்கு அரசியல் என்றாலே ஒரு மிக கேவலமாக பார்க்கப்படுகிறது பொதுமக்களால். எல்லா தலைவர்களும் மிக மோசமானவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், தனிமனித ஒழுக்கமற்றவர்கள், லஞ்சம் லாவண்யத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், ஊழல் செய்யக்கூடியவர்கள், பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், குடும்பத்தை கொண்டு வந்து முன்னிலை நிறுத்தக்கூடியவர்கள் என்கின்ற மிகப்பெரிய அவப்பெயர் இன்றைய மாணவர் சமூகத்திற்கு, இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. மணல் குவாரி, அரசு குவாரிகள் கொள்ளையடிப்பது சட்டத்துக்கு புறம்பாக செய்வது, பார்கள் நடத்துவது சட்டத்துக்கு புறம்பா, கள்ளச்சந்தையிலே பாஸ்பார்க் பாட்டில்களை விற்பனை செய்வது, பணம் கிடைக்கிறது என்பதற்காக கஞ்சா விற்பனை செய்வது, கூலிக்கு கொலை செய்வது, அப்பாவி பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குவது, பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். லாட்டரி விற்காதீங்கன்னு சொல்ற, தப்பான வழியில பணம் சம்பாதிக்காதீங்கன்னு சொல்ற, அப்ப நீ சொல்றிய நீ இதெல்லாம் செய்யாம இருக்கியா அப்படின்னு கேட்டா, இந்த கட்சியை வழிநடத்துற வேல்முருகன் ஆகிய நான் ஒன்னும் அதிகம் பேச போறது இல்லை. ஏன்னா நீங்க எல்லாரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்திருக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம் என்றால் என்ன, எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்றால் யார் என்பதை
மாவீரர்கள் என்றால் யார்? களத்தில் நிற்கின்ற தளபதிமார்கள் பால்ராஜில் தொடங்கி அந்த மண்ணின் விடுதலைக்காக வீரகாவியம் படைத்திட்ட சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களையும் குறித்து மிக தெளிவான புரிதலோடு சிந்தனையோடு இருக்கின்ற நல்ல உள்ளங்கள் தான் 15 ஆண்டு 14 ஆண்டு நீங்கள் இந்த தமிழ் தேசிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்த அரசியல் பணிகளை நான் அறிவேன். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக 15 ஆண்டு காலம் நீங்கள் செய்த அந்த மாபெரும் தமிழ் தேசிய பணிக்காக அந்த கட்சியிலே இருந்து இன்றைக்கு நீங்கள் விலகியிருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய கட்டுப்பாட்டுக்கிணங்க அவர்களை எதிர்பார்ப்பை தாண்டி மிகச்சிறப்பாக இந்த தமிழர் நிலத்தில் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கு உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக உழைப்பு செலுத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதலில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்த கொள்கைகளை உள்வாங்கி எந்த தலைமையை ஏற்று எந்த தலைவருடைய வழிகாட்டுதலுக்கிணங்க எம் தமிழக தேசிய தலைவரை உயிர் மூச்சாக நீங்கள் சுவாசித்து உங்கள் எண்ணத்தில் எழுத்தில் நடவடிக்கைகளில் அரசியல் பணிகளில் பிரபாகரன் 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 என்கிற அந்த மந்திர சொல்லை உச்சரித்து வாழ்ந்தீர்களோ அதற்கு நிகரான உச்சரிக்கக்கூடிய தலைவர்கள் எனக்கு தெரிந்து இந்த உலகத்தின் பூமி பந்தில் எவர் ஒருவரும் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த தலைவனை போல் ஒரு தலைமை பண்பும் ஒழுக்க நெறிகளும் அறம் சார்ந்த வாழ்வும் தன்னை நம்பிய மக்களுக்கும் நம்பிய தொண்டர்களுக்கும் உண்மையான தலைவனாக அந்த கடைசி நிமிட முள்ளிவாய்க்கால் களத்தில் நின்ற அந்த மகத்தான தலைவனை தலைவராக நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த தலைவனை தான் நான் என் உயிரை விட மேலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆதலால் நீங்கள் வருகை தந்த இடம் எந்த சிந்தனையோடு நீங்கள் இயங்கினீர்களோ எந்த கருத்தாக்கத்தோடு இயங்கினீர்களோ எந்த தமிழ் தேசிய அரசியல் வெற்றியடைய வேண்டும் என்று விரும்பினீர்களோ இந்த தமிழர் நிலம் சாதியாய் மதமாய் கட்சியாய் பிரிந்து கிடக்கிறது. இதை ஓர்மையாக ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இன்றைக்கு இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு நீங்கள் இந்த அரசியல் பணியிலே மேற்கொண்டிருக்கிறீர்கள். நான் எந்த ஒரு புரிதல் அரசியல் கட்சிகளையும் இயக்கங்களையும் தலைவர்களையும் தரந்தாந்தி பேச வேண்டும் என்பதனுடைய நோக்கம் அல்ல. பிரிதொரு அரசியல் இயக்கங்களை உடைத்து என் கட்சி வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் கட்சி தொடங்க போது என் கட்சி நிர்வாகிகளோடு சொன்னேன். நான் கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழுகளிலே சொன்னேன். தமிழ் தேசிய அரசியலை செய்கின்ற 2 கட்சிகளிலும் இருந்து நீங்கள் கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் அங்கே செல்லுங்கள் அல்லது இங்கே வாருங்கள் அல்லது இங்கே இருந்து அங்கே போய் சேருங்கள். தயவு செய்து இந்திய ஒன்றியத்தின் அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு ஆளுகின்ற அரசியல் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளாதீர்கள், கரைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன். தமிழ்நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டு உரிய நிதியை தராமல், காவேரி நீரை தராமல், முல்லைப்பெரியாறு அணையை உயர்த்த விடாமல், கச்சத்தீவை மீட்க முடியாமல், ஈழ இனச்சிக்கலுக்கு தீர்வை ஏற்படுத்தி தராமல், இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதியை பெற்றுத்தராமல், ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஒரு தனித்தமிழ் அரசை உருவாக்கி தராமல் தொடர்ந்து தமிழ் சமூகத்துக்கு துரோகம் செய்கின்ற அகில இந்திய கட்சிகளான காங்கிரஸ் பிஜேபியோடு சேர வேண்டாம் என்று சொன்னேன். ஒரு விளம்பர அரசியல், நான் தான் அண்ணனுக்கு இங்கு எல்லாமே, நான் தான் தலைவருக்கு இங்கு எல்லாமே, அப்படி இல்லை. இன்றைக்கு இணைந்த பிரபாகரனில் தொடங்கி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இருந்த தங்கத்தில் தொடங்கி இங்கு அனைவருக்கும் அவருடைய உழைப்புக்கு ஏற்றவாறு, அவருடைய நேர்மைக்கு ஏற்றவாறு, அவருடைய தனிமனித ஒழுக்கத்துக்கு ஏற்றவாறு வேல்முருகனாகிய நான் அண்ணனாகவோ தம்பியாகவோ உடன் பிறந்த தோழனாகவோ நண்பனாகவோ இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதி செய்ய விரும்புகிறேன். காரணம், இன்றைக்கு அரசியல் என்றாலே ஒரு மிக கேவலமாக பார்க்கப்படுகிறது பொதுமக்களால். அதுக்கு என்ன அரசியல் என்பதாலே நம்பிக்கை துரோகம். எந்த கருத்தை சொல்லி இந்த தொண்டர்களை நாம் அணிதிரட்டினோமோ, எந்த கருத்தை சொல்லி இந்த மக்கள் நமக்காக இந்த தொண்டர்கள் கொடிபிடித்தார்களோ, கோஷம் போட்டார்களோ, நம்முடைய படைகளை பச்சை குத்தி கொண்டார்களோ, நம்முடைய மூவர்ண கலரை கழுத்தில் மாட்டிக்கொண்டார்களோ, வண்டி வாகனங்களை படங்களை வைத்தார்களோ,
அந்த இளைஞர்கள் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்கும் கொள்கைக்கும் நேர் எதிர்மாறாக பேசுவது, நேர் எதிர்மாறாக செயல்படுவது, இது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் தொடர்கதையாகி இன்றைக்கு அரசியல் என்றாலே எல்லா தலைவர்களும் மிக மோசமானவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், தனிமனித ஒழுக்கமற்றவர்கள், லஞ்சம் லாவண்யத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், ஊழல் செய்யக்கூடியவர்கள், பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், குடும்பத்தை கொண்டு வந்து முன்னிலை நிறுத்தக்கூடியவர்கள் என்கின்ற மிகப்பெரிய அவப்பெயர் இன்றைய மாணவர் சமூகத்திற்கு, இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. இதை உடைத்தாக வேண்டும். இதை உடைத்து இந்த இயக்கம், இந்த அரசியல் கட்சி என்பது உழைக்கின்றவர்களுக்கு உரிய ஊதியத்தை, உழைக்கின்றவர்களுக்கு உரிய மரியாதையை, அவர் சேர்த்து வைத்திருக்கிற மக்கள் சொத்து, அவருக்கு பின்னால் இருக்கிற இளையவர்கள், அவருக்கு பின்னால் இருக்கிற மகளிர், அவருக்கு பின்னால் இருக்கிற மாணவர்கள், அவருக்கு பின்னால் இருக்கிற தொழிற்சங்கங்கள், அவருக்கு பின்னால் இருக்கிற விவசாய குடிகளுடைய எண்ணிக்கை, இந்த அடிப்படையிலே அவர்களை ஊக்குவித்து பாராட்டி அவர்களை கை தூக்கி விட்டு இங்கு எல்லா பதவிகளும் எல்லாருக்கும் கிடைக்கும். உழைப்பு இருந்தால் வெறும் பணம் மட்டும் அளவுகோல் அல்ல, உழைப்பு இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், தனி மனித ஒழுக்கம் இருக்க வேண்டும். பீடி, சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா, அபீன் போன்ற தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக்கி இருக்க கூடாது. மணல் குவாரி, அரசு குவாரிகள் கொள்ளையடிப்பது சட்டத்துக்கு புறம்பாக செய்வது, பார்கள் நடத்துவது சட்டத்துக்கு புறம்பா, கள்ளச்சந்தையிலே பாஸ்பார்க் பாட்டில்களை விற்பனை செய்வது, பணம் கிடைக்கிறது என்பதற்காக கஞ்சா விற்பனை செய்வது, கூலிக்கு கொலை செய்வது, அப்பாவி பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குவது, இது முற்றுமுழுதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஒழிக்கப்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த பொறுப்புகளும் அதிகாரப்பூர்வமாக, நேரடி சாட்சியின் மூலமாக, கள ஆய்வுகள் மூலமாக, விசாரணையின் மூலமாக இந்த தவறுகளை செய்கிறார்கள் என்றால், நான் தப்பி தவறி அவர்களை நியமனம் பொறுப்பாக நியமனம் செய்தால் அதற்கான ஆதாரப்பூர்வமான அறிக்கை என் கைக்கு வரப்பெற்றால் அவர்கள் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். நாம் என்ன சொல்றோமோ அது பிரகாரம் தலைமை நடந்து கொள்ளணும். இப்ப என்கிட்ட வர்றவங்க எல்லாரையும் குடிக்காதீங்க, கஞ்சா அடிக்காதீங்கன்னு, என் தாய்மார்களின் தாலி இருக்கிற மதுபானத்துக்கு அடிமை ஆகாதீங்கன்னு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், லாட்டரி விற்காதீங்கன்னு சொல்றேன், தப்பான வழியில பணம் சம்பாதிக்காதீங்கன்னு சொல்றேன். அப்ப நீ சொல்றிய, நீ இதெல்லாம் செய்யாம இருக்கியா அப்படின்னு கேட்டா, இந்த கட்சியை வழிநடத்துற வேல்முருகன் ஆகிய நான் பீடி குடிக்க மாட்டேன், நான் சிகரெட்டு குடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் கஞ்சா வித்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன், ஒயின் ஷாப் பார் நடத்தணும்னு, கல்லுக்கடை நடத்தணும்னு விரும்ப மாட்டேன், சட்டத்துக்கு புறம்பா மணல் குவாரி, கிரனைட் குவாரி, கல் உடைக்கணும், வேற எந்த தொழிலாவது செய்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் செய்ய மாட்டேன். எனக்கு சோறு போடுற விவசாய நிலங்களை நான் கூறு போட்டு அதிலே பணம் சம்பாதிக்கிற ரியல் எஸ்டேட் வணிகத்தை சம்பாதிக்க மாட்டேன். இது எல்லாம் என்னுடைய தனி மனிதனாக நான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள். இந்த உறுதிமொழிகளை இன்று வரையில் நான் கடைபிடிக்கிறேன். இங்கே நாம் தமிழர் கட்சியிலிருந்து தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற நான் பெயர் வாசித்த இத்தனை என்னுடைய அருமை தம்பிமார்களும் தங்கைமார்களும் தோழர்களும் மகளிர் அணி பொறுப்பாளர்களும், நீங்கள் என் தொகுதிக்கே கூட வந்து விசாரியுங்கள், என் நண்பர்களிடம் வந்து விசாரியுங்கள், என் எதிரியிடம் போய் விசாரியுங்கள். நான் சொன்ன இந்த எந்த தொழிலிலும் நான் செய்யவில்லை, இதில் எதிலும் என் பெயர் அடிபடாது. என்னை அதிகமாக அரசியல் ரீதியாக விமர்சனம் என்று சொன்னால் நான் திமுகவோடு கூட்டணி இருக்கிறேன் என்கிற விமர்சனத்தை தவிர, அதுவும் நீங்கள் விலகி வந்த கட்சியில் இருக்கிற இன்னும் புரிதல் இல்லாத, இங்கே கூட மேடையில் வீட்டில் இருக்கிற தம்பிகள், இங்கே அமர்ந்திருக்கிற தம்பிகள் கூட நீங்க சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை குறித்து கூட விமர்சிக்கலாம். நான் அதை கடந்து செல்கிறேன். காரணம், அவர்களுக்கு வேல்முருகன் யார், நான் எங்கிருந்து தோன்றினேன், நான் பிறந்து வளர்ந்த சூழல் என்ன, எனக்கும் தமிழ்நாடு விடுதலை படைக்கும் என்ன தொடர்பு, எனக்கும் இலங்கை தூதரகம் என்ன தொடர்பு, எனக்கும் காவேரிக்கு நீரை தர மறுக்கிற கர்நாடக அரசுக்கு மின்சாரத்தை அனுப்பக்கூடாது என்கிற வழக்குக்கும் என்ன தொடர்பு, எங்கெல்லாம் ஆதிக்க அரச பயங்கரவாதம் அப்பாவி பெண்களை காவல் நிலையத்தில் வைத்து கற்பழித்ததோ, அப்பாவி இளைஞர்களை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்ததோ, அப்படி நடந்த அந்த கொலை குற்றவாளிகளுக்கு படை என்கிற தோழர் தமிழரசன் தலைமையில் இங்கே படை அவர்களுடைய நீதிமன்றத்தில் அவர்களுக்கு கொடுத்த மரண தண்டனையில் அப்படிக்கு உள்ளானவர்கள் ஆயுள் தண்டனை கைதியாக மரணத்தை
தழுவுகின்ற மரண தண்டனை கைதியாக இருந்தவர்களை காப்பாற்றுவதில் வேல்முருகனுடைய பங்களிப்பு என்ன? 1983 ஜூலை கலவரத்தில் இருந்து இன்று வரை புலிகளுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன? நேற்று இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து சென்றேன். எதற்காக சென்றேன்? 3 அப்பாவி ஈழத் தமிழர்களை இங்கு அகதியாக வந்தார்கள் என்பவர்களை அவர்களுடைய பாஸ்போர்ட் ரெனியூவல் செய்யவில்லை, அவர்கள் பதிவுகள் இல்லை, அவர்கள் கள்ளத்தோணியாக வந்திருக்கிறார்கள் என்பதற்காக கைது செய்து நான் கூட்டில் இருக்கிற அரசு சிறையில் வைப்பது நியாயமா என்கிற கேள்வியை இந்த நாட்டுடைய முதலமைச்சரை நோக்கி கேட்டுவிட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். சட்டமன்றத்தில் என்னுடைய உரையை நீங்கள் கவனிக்கின்ற போது தெரியும், நான் கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக சமரசம் கிடையாது. பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கமா? வேண்டாம், எதிர்ப்பேன். எண்ணூர் அனல் மின் நிலையமா? எதிர்ப்பேன். அம்பானிக்கு துறைமுகத்துக்கு என் கடல் வளம் கூறு போட்டு விற்கப்படுகிறதா? எதிர்த்தேன். என்எல்சி எதிர்க்கிறேன், விரிவாக்கத்துக்கு எதிர்க்கிறேன். வானரபுரத்தில் மண்ணின் மக்களுக்கு வேலை தராமல் கையகப்படுத்த வருகிறீர்களா? அங்கு சென்று எதிர்க்கிறேன். மலையடி குப்பம் என்கிற கிராமத்தில் 200 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை ஒரு தனியார் தோல் தொழிற்சாலைக்காக அப்புறப்படுத்த முயற்சியா? நேற்று முதலமைச்சரிடத்தில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். இதுபோன்று குறிப்புகளை எடுத்து தமிழ்நாட்டின் மிக முக்கிய பிரச்சனைகள், சாதிவாரி கணக்கெடுப்பு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, அதற்கு பொது வாக்கெடுப்பினூடாக ஒரு சர்வதேச சபையின் முன்பாக பார்வையாளர்கள் கூட பொது வாக்கெடுப்பு நடத்தி தனித்தமிழ் அரசை உருவாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கை அத்தனையும் முதலமைச்சரோடு 1/2 மணி நேரம் பேசிவிட்டு வெளியிலே வந்து என்ன பேசினேன் என்பதை ஒளிவு மறைவில்லாமல் நெஞ்சிரத்தோடு நேரடி தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்கின்ற போது பேசுகின்ற ஒரு அரசியல் வெளிப்படை தன்மை உள்ள ஒரு தலைவனாக வேல்முருகன் என்கிற இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு நான் சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கை அடிப்படையில் கட்டித்தந்த மணிமண்டபத்திற்கும் திமுகவிற்கு உதயசூரியம் சின்னத்தை தந்திட்ட கோவிந்தசாமி என்கிற அந்த வன்னியர் சமூகத்தின் முதுபெரும் தலைவருக்கும் மணிமண்டபம் அமைத்ததற்கு நன்றி. மீதி 15 கோரிக்கைகளில் 14 கோரிக்கைகள் என்பது இந்த மண்ணில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அயலகத்தில் போய் உடல் உழைப்பை செலுத்தி வாழ்கின்ற அயலக தொழிலாளர்கள் தொடங்கி என் அத்தனை தமிழ் சமூகத்தின் பிரச்சனைகளுக்காக 1 to 1 இந்த நாட்டுடைய முதலமைச்சரிடத்திலேயே கோரிக்கை வைத்து இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்கிற அரசியல் தெளிவும் அரசியல் புரிதலும் அரசியல் அறிவும் எனக்கு இருக்கிறது. இட்டுக்கட்டி எனக்கு பேச தெரியாது. ஆயிரக்கணக்கான கூட்டம் அப்படியே கைத்தட்டி விசிலடித்து என்னை தூக்கி கொண்டாட வேண்டும் என்பதற்காக நான் பேச மாட்டேன். என்னுடைய உழைப்பு, எனக்கு பின்னால் இருக்கிற தொண்டர்களுடைய பலம், இவர்களை வைத்து இந்த நாட்டுடைய ஒன்றிய மாநில அரசுகளை எந்த அளவுக்கு அரசியல் ரீதியான அழுத்தங்களை தந்து பணிய வைத்து என் குரலற்ற மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்த முடியும் என்கிற ஒரு புரிதலும் ஒரு தெளிவோடும் அரசியல் செய்கிறேன். எனக்கு தெரியும், நான் உண்மையாக உளப்பூர்வமாக மனச்சான்றின்படி என் உயிரை விட இந்த நேரத்திலே என் தலைவன் பிரபாகரன் வேல்முருகன் இந்த விடுதலைக்காக தாய் மண்ணிலிருந்து மாவீரன் முத்துக்குமார் வழியில் உன் உயிரை தர வேண்டும் என்று சொன்னால் கூட தருவதற்கு அநியமாக ஆகியவன் வேல்முருகன் மட்டுமல்ல, இங்கே வீற்றிருக்கிற ஆயிரக்கணக்கான தம்பிமார்கள், இன்னும் ஆயிரக்கணக்கான தம்பிமார்கள் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிற அந்த அரசியல் கட்சியிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை, அந்த அப்பழுக்கற்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அந்த தம்பிமார்களை ஒருபோதும் நான் விமர்சனம் செய்ய மாட்டேன், அவர்களை குறை காண மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு வலிகளோடு, இவ்வளவு வேதனைகளோடு, இவ்வளவு கண்ணீரோடு உங்களால் வெளியேற்றப்பட்டு அல்லது உங்களால் ஓரங்கட்டப்பட்டு உங்களால் அவதூறுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு உங்களால் பழிச்சொல்லுக்கு உள்ளாக்கப்பட்டு அல்லது உங்களால் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அல்லது உங்களால் அவர்களை உழைப்புக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான தேர்தல் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தராமல் அல்லது இங்கே வந்திருக்கின்ற இந்த நிர்வாகியோடு கலந்து பேசி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளரை அறிவிக்கப்படாமல் என்று பல்வேறு காரணங்களால் விலகி வந்து அவர்கள் விரும்புகிற அரசியல் கட்சியிலே
தங்களை இணைத்துக் கொள்கின்ற போது அவர்களை நீங்கள் துரோகி என்று சொல்வதும், அவர்களுக்கு எல்லா விதமான பட்ட பெயர்களை சுமத்துவதும், அவருடைய தாய், மனைவி, குழந்தைகளையும் சேர்த்து விமர்சன சொற்களால், கடும் சொற்களால் நீங்கள் எழுதுவதும் என்பது ஏற்புடையது அல்ல. நான் இந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இதை எச்சரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னோடு பயணித்த எந்த ஒரு தொண்டனுடைய தாயோ மனைவியோ தனிப்பட்ட முறையில் அவர்களை இழிவாக பேசுவது, பழிச்சொல்லுக்கு ஆளாக்குவது, அவருடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் குடும்பத்திற்கும் அவருடைய பிள்ளை செல்வங்களே அவர் அப்பாவை கேள்வி கேட்கக்கூடிய அவமானத்திற்கு கூணி குடியக்கூடிய நிலைமையில் உங்கள் விமர்சனங்களும் உங்கள் பேச்சுக்களும் உங்கள் மேடை பேச்சுக்களும் இருக்கும் என்று சொன்னால் வேல்முருகனுக்கு என்று ஒரு பாணி இருக்கிறது. எச்சரிக்கை செய்கிறேன். இந்த நிமிடத்தில் இருந்து அவர் என் கட்சியுடைய தொண்டர்கள், என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், இதுநாள் வரையில் உங்கள் விமர்சனம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இனி அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள், கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள், உலக அரசியலை விவாதியுங்கள், ஈழ அரசியலை விவாதியுங்கள், ஓட்டு அரசியலை விவாதியுங்கள், தமிழ் தேசிய அரசியலை விவாதியுங்கள், ஆரோக்கியமாக விவாதியுங்கள். ஒரே ஒரு வேண்டுகோள் தான் மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு, இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் தமிழ் ஈழம் போல் ஒரு சகோதர யுத்தம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக என் தலைமையை ஏற்றுக்கொண்ட அத்தனை தொண்டர்களும், ஏற்கனவே பயணித்த என் கட்சியினுடைய நிர்வாகிகளும் மிக 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 பொறுமையாக நிதானமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்களை ஏளனமாக பேசுவது, அவர்கள் உங்களிடத்தில் இருந்தவரை அவர்கள் யோக்கியன் என்றும், அவர்கள் கேள்வி எழுப்பிவிட்டு விமர்சனம் செய்துவிட்டு வெளியேறினால் அவர்களை அயோக்கியன் என்று சொல்வதும், யூடியூப் இருக்கு, கையில முகநூல் பக்கம் இருக்கு என்பதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினால் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல. நான் அரசியல் ஒரு விமர்சனம் வைக்கிறேன்னா என்ன குறித்து விமர்சனம் வைக்கணும், நான் செஞ்ச தப்ப சுட்டி காட்டணும். எங்க வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி வந்திருக்காங்க, வழக்கறிஞருக்கு தெரியும். அவர்களை குறித்து நீ வழக்கு தொடுக்கலாம், கேஸ் போடலாம், சட்டத்து பிரகாரம் நடவடிக்கை எடுக்கலாம். என் தாயை குறித்து பேசுவது, என் மனைவியை குறித்து பேசுவது, என் அக்காவை குறித்து பேசுவது, என் தங்கையை குறித்து பேசுவது, என் பெண் பிள்ளைகளை குறித்து பேசுவது, என் என்றால் இங்க வந்திருக்கக்கூடிய என் தொண்டர்களையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். அப்படி பேசி அதனால அவங்க மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவர்களுக்கு ஒரு மனச்சிதைவு ஏற்பட்டு ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்துக்கு ஆளாகி கண்ணீரும் கலையுமா அவங்க திரிஞ்சு எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ஓய்ஞ்சிருவாங்க அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க அப்படின்னா அது நீங்க போடுற தப்பு கணக்கு தப்பான கணக்காக தான் போய் முடியும். ஏன் சொல்றேன்னா, இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர், அவர் பேர் ரஜினிகாந்த். அவரு இந்த மாவட்டத்தை சேர்ந்த, இந்த தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த வீரப்பனார் அவர்களை குறித்து அவர் சில வார்த்தைகளை பேசினார். அதற்காக அவருடைய பாபா என்கிற ஒரு படம் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தினுடைய படப்பெட்டிகளை எல்லாம் வடதமிழ்நாட்டில் கைப்பற்றி திரையரங்குகளிலிருந்து கொண்டு வந்து என்னுடைய முந்திரி காட்டில் தான் நான் வச்சிருந்தேன். அப்போ அவர் மீது அதீத பற்று கொண்ட ஒரு ரசிகர் என்ன இல்லை, நான் தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்கள் மருத்துவர் ஐயாவை குறித்து, அவருடைய மனைவியை குறித்தோ, அவருடைய மகள்களை குறித்தோ வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகளை அந்த படப்பட்டியை தூக்கின உடனே அவர்கள் எல்லாம் திரையரங்களை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லா தொலைக்காட்சியும் போய் மைக்கு நீட்டும் போது, இன்னைக்கு நிறைய பேர் மைக்கு நீட்டினா உணர்ச்சி வசப்பட்டு வாய் வீரம் பேசுறான் இல்லை, பல பேர் அந்த மாதிரி பேசினாங்க. நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் கடந்து போயிட்டான். அதில் ஒருத்தர் அப்படி பேசினாரு. பேசின பிறகு அமைதியாக விட்டுட்டோம். சில மாதங்கள் கடந்து போச்சு. திரும்ப அவர் பேசுவதற்கு நாக்கும் இல்லை, ரெண்டு உதடும் இல்லை. ஏன்? நான் ஆம்பளை, நீ ஆம்பளை. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், என்கிட்ட நீ கேளு. இல்லை நான் அடிச்சேன்னா நீ என்ன திருப்பி அடி. இது ஒரு ஆண்மகனுக்கு தமிழனுடைய வீரத்திற்கு அழகு. என்னுடைய தாய் எங்கேயோ உட்காந்துருக்காங்க, என் பாட்டி, என் அம்மா, என் கட்சி நிர்வாகிகள், மனைவி, குழந்தை, பெண் பிள்ளைகள், இதை பற்றி பேசுறது, பெண் பிள்ளைகளுக்கு போன போட்டு மிரட்டுறது, பிரபாகர் இருக்காருன்னா பிரபாகர் மனைவிக்கு போன போட்டு மிரட்டுறது, இதெல்லாம் வேண்டாம். நாங்கள் அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம்,
அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்க இதையெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த 1.5 லட்சம் காவல்துறையை எதிர்த்து, ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய இராணுவத்தை எதிர்த்து, சிங்கள இராணுவ சிங்கள புலனாய்வை எதிர்த்து, முந்திரி காட்டில் எனக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருப்போம் தான் வேல்முருகன். அதனாலதான் தம்பி மானவேணி பாசர் சார்பா பேச வந்த தம்பி கண்ணன் சொன்னான், முந்திரி காட்டு முதல்வர் என்று சொன்னான். நான் முந்திரி காட்டுக்கு தான் முதல்வர், நான் நாட்டுக்கோ மக்களுக்கோ முதல்வர் இல்லை. ஏன்னா முந்திரி காட்டு யார் வாழ்ந்த பகுதி அப்படின்னா, தன் உயிரை தந்து பிற என் தமிழ்ச்சாதிகளின் உயிரை காப்பாற்றுவதற்கு தான் சிறை அனுபவித்து தான் காவல்துறையுடைய துப்பாக்கி குண்டுக்கு மார்பை காட்டி செத்தாலும் காவல்துறை என் பெண்ணின் கற்பை சூறையாடிவிடக் கூடாது என்று ஆயுதம் தரித்து முந்திரி காடுகளில் போராடிய தமிழ்நாடு விடுதலை வீரர்களோடு கைகோர்த்து பழகியவன், கைகோர்த்து படை நடத்திய வீரர்களோடு நடந்தவன் முந்திரி காடுகளில். ஆதலால் எதுவுமே ஒரு அளவுக்கு தான். நீ அரசியல் லாபத்திற்காக, பதவி வெறிக்காக, பண வெறிக்காக, யூடியூப்ல உலகம் பூரா இருக்கிற வியூவர்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா நாங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுவோம். சொல்றேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுவோம். ஓடி ஒளிய மாட்டோம், பதுங்க மாட்டோம், எங்கேயும் போக மாட்டோம். கட்சி தொடங்கும் போதே பக்கம் பக்கமா பத்திரிகையில செய்தி வரணும், டிவியில யூடியூப்ல எங்கு பார்த்தாலும் நாம் பேசு பொருளா மாறணும் என்பதற்காக வாய்ச்சவாடல் வாய் வீரம் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல. தமிழ் தேசியம் என்றால் என் தமிழீழ தேசிய தலைவன் தமிழீழ மண்ணில் செய்தது தமிழ் தேசியம். லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, அடுத்த மனைவிக்கு ஆசைப்படுறது இல்லை, பாலியல் வன்கொடுமை இல்லை, கஞ்சா இல்லை, அங்க கொள்ளை இல்லை, வழிபறி இல்லை. இரவு 12 மணிக்கோ 1 மணிக்கோ பெண் போராளிகளும் சரி பொதுமக்களும் சரி நிம்மதியா வன்னி காடுகளிலும் திரிகோண மலைகளிலும் மற்ற கலப்புகளிலும் நடமாடலாம், கிளிநொச்சிகளுக்கு சென்று வரலாம். ஆனால் என் புலனாய்வு பிரிவு அத்தனையும் கவனித்துக் கொண்டே இருக்கும். உலகத்தில் எந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலாவது நீங்கள் தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை பார்த்திருப்பீர்கள். உயிர் கொடை படை என்ற ஒன்றை உருவாக்கிய மகத்தான மாவீரன் தலைவனுடைய வழித்தோன்றல்கள். அவருடைய போராட்டத்தை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து அதிலிருந்து தனி மனித ஒழுக்கத்தை, அதிலிருந்து தலைமை பண்புகளை, அதிலிருந்து அறம் சார்ந்த அரசியல் வாழ்வை, அதிலிருந்து தன்னை நம்பிய மக்களுக்கு துரோகம் செய்யாமல் கடைசி வரைக்கும் களத்தில் நிற்க வேண்டும், காட்டி கொடுத்து ஓடக்கூடாது என்கிற அந்த புரிதலை உருவாக்கி அரசியல் களத்தில் நிற்பவன். அதனால ரொம்ப தெளிவான அரசியலாளர். தமிழ்நாட்டின் இஸ்லாமிய மக்களின் மறுமலர்ச்சிக்கு உழைத்திட்ட மாவீரன் பழனி பாபாவோடு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒன்றாக கைகோர்த்தவன். சமூக நீதி தளத்தில் மத்திய அமைச்சர் பதவி கிடைப்பெற வரையிலும் உண்மையான சமூக நீதி போராளியாக எல்லா சாதிகளுக்குமான தலைவராக இருந்த ராமதாஸோடு பயணித்தவன். அதே ராமதாஸ் தூக்கி எறிந்த போது அதே ராமதாஸ் ஐயாவுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்குவன் வேல்முருகன் என்கிறவன். ஆக 2 கோடி மக்களுக்கு தலைவன் தான். நான் கையசைத்தால் வடதமிழ்நாடு இயங்கும், நான் கையை கீழே விட்டால் வடதமிழ்நாடு உறங்கும் என்று சொன்ன ஆனானப்பட்ட எங்க ஐயாவையே எதிர்த்து 15 ஆண்டு காலம் வெற்றிகரமாக அரசியல் செய்கிற வேல்முருகனுக்கு உங்கள் சேட்டையெல்லாம் எம்மாத்திரண்டா தம்பிகளா. கொஞ்சம் அளவோடு பேசுங்க, வார்த்தை அளந்து பேசணும். யூடியூப்காரங்க கூப்பிடுறாங்க, 2000 ரூபாய் கவர் கொடுக்குறாங்க, பரபரப்பா பேச சொல்றாங்க, வியூவர்ஸ் அதிகமா வந்தா உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்பதற்காக பேசிவிட்டு நாளைக்கு பேசுவதற்கு நாக்கு இல்லாமல் பேசுவதற்கு 2 உதடு சேர்ந்தாதான் பேச்சு வரும். பார்த்துங்க, நாங்க வெட்டி வீரம் பேச மாட்டோம், வாய் வீரம் பேச மாட்டோம், முடியாததை எதுவும் முடிஞ்சு செய்வோம்னு சொல்ல மாட்டோம். எங்களால் என்ன முடியுமோ அதை செய்யக்கூடிய கூட்டம். என் தலைவன் பிரபாகரன் எப்படி மிகச்சிறந்த பேச்சாளன் இல்லையோ, அவருக்கு பாவம் அடுக்குமொழியில் பேச தெரியாது, கதை வசனம் சொல்ல தெரியாது, அவருக்கு கவிதை எழுத தெரியாது. ஆனால் உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மாபெரும் அறம் சார்ந்த எதிரி சிங்களவன் துப்பாக்கி கையில் இருந்தாதான் அவங்களோட சண்டை போடுவார், வெறுங்கையா இருந்தா அனுப்பிச்சிடுவார். நடந்தது உண்மை. இந்த சிங்கள நாட்டுடைய தளபதிக்கு ஒருத்தனுக்கு செலவு வச்சிருந்தாங்க தமிழீழ விடுதலை புலிகளின்
கட்டுப்பாட்டில் இருந்த சிலை, அந்த சிலை அவன் ஒரு வீரன், தான் நாட்டு ராணுவத்திற்காக தான் நேசித்த மக்களுக்காக களத்தில் போராடி மாண்டு போன மாவீரன் அவன். அந்த சிலைக்கு சேதம் வராமல் போர் தொடுக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்த மகத்தான தலைவன் இந்த 21ஆம் நூற்றாண்டில் உலக பூமி பந்தில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அது பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன். அந்த தலைவனை உண்மையாக கரம்பற்றி கருத்தை எடுத்து அவருடைய வாழ்வியல் தத்துவங்களை எடுத்து நாங்கள் அரசியல் செய்கிறோம். ஆதலால் தேவையில்லாமல் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகின்ற உறவுகளை சீண்டுவதோ அவர்களை விமர்சனம் செய்வதோ, இன்றைக்கு அறிவித்திருக்கிற என் அருமை சகோதரர் வெற்றி குமரன், அருமை சகோதரர் புகழேந்தி மாறன், அருமை சகோதரர் புதுக்கோட்டை தனசேகரன், திருச்சி பிரபு, சென்னை தியாகராஜன், வழக்கறிஞர் தடா ராஜா, இன்னும் அந்த மேடையிலே வீற்றிருக்கிற எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்காக, தமிழ் தேசிய அரசியலுக்காக 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் இந்த மண்ணில் உழைத்திட்ட அந்த நல்ல தமிழ் தேசியர்களை, நல்ல சிந்தனை உள்ளவர்களை, நல்ல கருத்துள்ளவர்களை, அவர்களை வேறு பாதைக்கு திருப்பி மடைமாற்றம் செய்ய வேண்டாம் என்று, சகோதர யுத்தம் இந்த மண்ணில் வேண்டாம் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதே நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுங்கள். அரசியல் ரீதியாக கட்சிகளை கட்டமைப்பதற்கான நேரத்தை செலவிடுங்கள். முகநூல் பக்கங்களிலோ வாட்ஸ்அப் குழுக்களிலோ நீங்கள் ஏனைய சமூக வலைதளங்களிலோ இந்த புரிதலற்ற தெளிவற்ற கூட்டத்தினிடம் சண்டையிட்டு கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்டு நமக்கான நேரத்தை வீணடிக்க கூடாது. நீங்கள் அனைவரும் குறைந்தபட்சம் வாரத்தில் 5 நாட்கள் உங்கள் குடும்பத்தோடு செலவிட வேண்டும். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை பசி பட்டினி இல்லாமல் அனாதை ஆசிரமத்திற்கு அனுப்பாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கட்டிய மனைவி கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நம்பிக்கையாக பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களுக்கு தேவையான கல்வி வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி தர வேண்டும். ஒழுகாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு, ஒரு வீடு கட்டி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும், உங்களுக்கான பணி, உங்களுக்கான விவசாயம், நேர்மையான முறையில் அறம் சார்ந்த ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கும். காரணம், எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள். இப்ப அங்க இருக்கிற பொருளாளர்ல இருந்து தொடங்கி இங்க இருக்கிற பொறுப்பாளர் வரையிலும் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை இந்த 15 ஆண்டு காலம் கேட்டோம்னா அவர்கள் எவ்வளவு இழந்திருப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய இளமையை, தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய குடும்பத்தை. எனக்கு தெரியும் பல குடும்பம் என் மாறுமுத்தில் தொடங்கி எண்ணில் கட்சிக்கு நிறுவனராக இருக்கிற நானில் இருந்து இந்த அரசியல் நாங்கள் நிலை பெறுவதற்குள் சொந்த மனைவியே கூட பிரிந்திருக்கிறோம். அதுபோன்று நாம் தமிழர் கட்சியில் பல தம்பிமார்கள் குடும்பத்தில் சண்டை, பொது வரைக்கும் கட்சி, பொது வரைக்கும் போராட்டம், பொது வரைக்கும் ஜெயிலு, பொது வரைக்கும் தாலி கூடு, வெள்ளா கூடிய மூக்குத்தி கூடு, தோட கூடு வாங்கி அடகு வைக்கிறது, மீக்கிறது இல்லை, ஏலம் போயிடுறது, வட்டிக்கு வாங்கினது கந்து வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்துடுவான், பைனான்ஸ்காரன் வீட்டுக்கு வந்துடுவான். இதையெல்லாம் தாண்டி முகம் கொடுத்து இந்த தமிழ் தேசிய அரசியலுக்காக உழைத்த இந்த அப்பழுக்கற்ற தமிழ் தேசிய ஆளுமைகளை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அவர்களை தனிமனித தாக்குதலுக்கு உள்ளாக்கி குடும்ப ரீதியாகவே மன உளைச்சலுக்கு ஆளாகி பல குடும்ப தலைவிகள் கூட தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில். இதற்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டி வரும். என் தமிழீழ தேசிய தலைவன் பாணியில் உங்களை பொறுப்பாக்கி அதற்குரிய தண்டனையும் தருவதற்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர் படை என்கிற ஒரு அமைப்பையும் வைத்திருக்கிறது. இது யாரோ போலீஸ்காரன் தப்பு செஞ்சா மட்டும்தான் அங்க போய் நீதி கேட்கும் அப்படின்னு இல்லை. எவனுக்கும் பயப்படாமல் இந்த நாட்டில் ஒரு எஸ்பி பிரேம்குமார் பேரை சொல்ற ஒரு பாதிரியார் சர்ச்சி பெண்மணி அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை என்ற பெயரில் பாலியல் கொடுமை செய்த காரணத்திற்காக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரையிலும் வழக்கை நடத்தி பின்பு தமிழ்நாடு அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மனாக பொறுப்பை ஏற்று இந்த நாட்டுடைய உள்துறை செயலாளரும் டிஜிபியும் அழைத்து இந்தியாவில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பணியில் இருக்கின்ற போது அவனை டிஸ்மிஸ் செய்தவன் இதே வேல்முருகன் என்பது வரலாறு. அதே மாதிரி உங்க ஊரை சேர்ந்தவர் தான் காந்திகுமார் வழக்கறிஞர். அவருக்கு சீனியர் சங்கர் சுப்பு, அவருக்கு சீனியர் கலைமணி, சந்திர ஓய்வு பெற்ற நீதியரசர் என்று இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். கொல்லஞ்சாவடி காவல் நிலைய
விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட எனது உறவினர், என் தம்பி செல்வம், என் நண்பர் விருப்பலிங்கம் இருவரையும் அந்த காவல்துறை ஆய்வாளர் சட்டத்துக்கு புறம்பாக ஒருவரை சுட்டுக் கொண்டான், ஒருவரை அடித்துக் கொண்டான். 2 உடல்களையும் கொண்டு வந்து அவரவர்கள் வீட்டிலே புதைத்து வைத்து உச்சநீதிமன்ற வரைக்கும் வழக்கை தொடுத்து போஸ்ட்மார்ட்டம் வாங்கிட்டு வந்து டெல்லி எய்ம்ஸ் நிபுணர் குழுவை அழைத்து வந்து சில மாதங்கள் சில ஆண்டுகள் கழித்து அந்த உடலை தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்து அது திட்டமிட்டு கொலை என்று நிரூபித்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆக இருந்த திரு சங்கரன் என்கிற எஸ்பியை இந்தியாவிலேயே ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தவன் இந்த வேல்முருகன் என்பது வரலாறு. அதனால ஆனானப்பட்ட எஸ்பிக்கே இந்த நிலைமை, ஒருத்தவனுக்கு ஆயுள் தண்டனை, ஒருத்தவன் டிஸ்மிஸ். நீங்களாம் எம்மாத்திரம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்க. ஏன் இவ்வளவு வேதனையோட இங்க சேலத்தில் பேசாத இந்த பேச்சை பேசுறேன் அப்படின்னா, சேலத்தில் தங்கம் இணைஞ்ச போதும் சரி, வெற்றிக்குமரன் இணைய போகிறோம் என்று அறிவித்த போதும் சரி, ஜெகதீஷ் பாண்டியன் வெளியேறுகிறேன் என்று அறிவித்த போதும் சரி, நீங்கள் பேசுகிற பேச்சு என்பது அது அவர்களை மட்டும் கேள்வி எழுப்பதாக இருக்க வேண்டும். அவருடைய பின்புலத்தை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய தாயை, அவருடைய மனைவியை, அவருடைய குழந்தைகளை, அவருடைய தங்கைகளை மனரீதியாக பாதிப்படையக்கூடிய வார்த்தைகளை விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது நல்லதல்ல. இது நடந்தால், இது தொடர்ந்தால் கண்டிப்பாக தமிழீழ மண்ணில் நடந்திய சகோதர யுத்தம் தமிழ் தேசிய களத்திலும் இந்த மண்ணில் நடந்துவிடும். அதற்காக நான் அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அரசியல் பணி செய்ய வேண்டும். என் தலைமையை ஏற்றுக்கொண்டு இது நமது கட்சி, இது நமது குடும்ப கட்சி, இது தமிழ் இனத்திற்கான கட்சி, தமிழர் தேசத்திற்கான கட்சி, உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான கட்சி, என் உயிரை விட மேலான தமிழ் தேசிய தலைவனுடைய அந்த தலைமை மிக்க, ஆளுமை பண்பு மிக்க, அறம் ஒழுக்கம் சார்ந்த அந்த வாழ்வை ஒவ்வொரு கணமும் நம் நெஞ்சில் நிறுத்தி நம் மூளையில் சிந்தித்து நாம் செயலாற்ற வேண்டும். வார்த்தைகளை விட வேண்டும். பேசும்போது உணர்ச்சி வயப்பட்டு ஒருமையில் பேசிவிடக் கூடாது. தனி மனித குடும்பம் துன்பப்படுகின்ற, அவர்கள் வேதனைப்படுகின்ற வார்த்தைகளை நீங்கள் பேசிவிடக் கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக என்னுடைய கட்சியில், நம்முடைய கட்சியில் என்னுடைய தலைமையில் இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வேண்டுகோளாக வைத்து, இனிவரும் காலங்களில் நம்முடைய தம்பிமார்கள் ஏற்கனவே நீங்கள்லாம் செலவு பண்ணி நொந்து நூலா போய் வந்திருக்கிறீங்க. இந்த பெரிய பெரிய பதாகை வைக்கிறது, பேனர் வைக்கிறது, வெடி வெடிக்கிறது, மாலை போடுறது, சால்வு போடுறது, காலில் உள்ள கலாச்சாரம், இது எதுவுமே கூடாது. மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான போராட்டங்களை கையில் எடுங்கள். மக்களுக்கான பிரச்சனைகளை என்னிடத்தில் தொகுத்து தாருங்கள். சட்டமன்றத்தில் பேசுகிறேன், அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன். பத்திரிகையாளர்கள் 4வது தூணாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இந்த அரசின் காதுகளுக்கு, அதிகாரிகள் கவனத்திற்கு எடுத்து செல்லுவோம். நாம் மக்கள் பக்கம் நிற்போம், மக்களுக்காக பணி செய்வோம், மக்களோடு பணி செய்வோம் என்பதை தெரிவித்து இந்த இணைப்பு விழாவுக்கு வருகின்ற அத்தனை உறவுகளும் இணைத்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.